வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேலை, அதாவது அலுவலக உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/3/2025 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் 5:45 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி ஒன் ஸ்டாஃப் சென்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/2/2025 20/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவட்ட நல்வாழ்வு, அதாவது மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிபுரியறதுக்காக சக்தி ஒன் ஸ்டாப் சென்டருக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் வழக்கு பணியாளருக்கு உங்களுக்கு 1 or 2 இடத்துல உங்களுக்கு போஸ்ட் காலியாக இருக்குது. அண்ட் பாதுகாவலருக்கும் 2 இடத்துல உங்களுக்கு போஸ்ட் காலியாக இருக்குது. பல்நோக்கு உதவியாளருக்கும் 2 இடத்துல உங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்.nic.comல பார்த்தீங்கன்னா பூரா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:45 வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பதவிகள் என்னென்ன பதவிகள் வெளியிட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளருக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த பணியாளர் 2க்காக பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குது. அண்ட் பாதுகாவலர் 1க்காக பார்த்தீங்கன்னா 1 or 2க்காக 12,000 ரூபாயும், அண்ட் பல்நோக்கு உதவியாளருக்கு 10,000 ரூபாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, இதில் வேரியஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் இந்த சேலரி இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஜாப் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அண்ட் பழனி இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கு பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் அண்ட் பழனிக்காக உங்களுக்கு 2 போஸ்டிங் காலியாக இருக்குது. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 5 பணியிடங்களை காலியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் டிகிரி, அதாவது லா அப்படி இல்லைனா சோஷியல் ஒர்க்கர், பேச்சுலர் ஆஃப் சைக்காலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிசியாலஜிக்கல், இந்த மாதிரி நீங்கள் வித் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி 3 நாள் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் அண்ட் ஈவினிங் இந்த 2 நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் உங்களுக்கு பயிற்சி தரப்படும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டிக்காக உங்களுக்கு 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க.
அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரெஷரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. இதில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் லிட்ரேச்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜோ இல்லாத எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இது கீழவே, இந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன அதாவது நீங்கள் எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அந்த பதவியோடைய பேர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் அண்ட் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ், உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 டிப்ளமோ, டிகிரி, எஜுகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய ஒர்க் பிளேஸ் என்ன, உங்களுடைய எத்தனை வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மெயினாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து 20/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் தான், அதாவது இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சில பேருக்கு வந்து எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்ற சில டவுட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸோட பர்மிஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இது வந்து வெளியே வராது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் சரவணன் IAS இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இவர் பர்மிஷன் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட முடியாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.